ஹலோ மக்களே, செவ்வாய்க்கிழமை எப்போவுமே ஒரு பிளஸ்ஸிங்கான டேன்னு தான் நான் சொல்லுவேன். வெற்றிலை தீப வழிபாடு நானும் போட்டுட்ருக்கேன். இத்தனை நாள் இத்தனை வாரம் அப்படிலாம் கணக்கு இல்லை. நான் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடுவேன். இன்றைக்கி நைவேத்தியமாக தான் பால் தான் படைச்சிருந்தேன். வேல்மாறலோடு என்னுடைய செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி ரொம்ப அழகாகவே ஆரம்பிச்சிது. எப்போவுமே நம்ம வீட்டு ஜன்னல் வழியாக இந்த மாதிரி சூரிய கதிர்கள் வந்து கிச்சனுக்குள்ளே வழியாக நம்ம ஹால் வரைக்கும் வரும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கும். எப்போவுமே நேர்மறை ஆற்றலோடு இருக்கணும்னா டெய்லியும் வாசலில் கோலம் போடுங்க. செடி இந்த மாதிரிலாம் வளர்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு குட் பாசிட்டிவான வைபாக இருக்கும். வீடு ஃபுல்லாக அந்த தூப ஆராதனையோட சாம்பிராணி தூபம் போடும்போது ரொம்ப வாசமாக இருக்குங்க. அன்றைக்கி டேவே நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். சமைக்கணும் இல்லையா, வேலைக்கு கிளம்பணும் இல்லையா, இன்றைக்கி மிளகு ரசம், மிளகு தக்காளி கீரை, மிளகு ரசத்தோட சூப்புன்னு நான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த தண்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன், சூப்பு வச்சுருவேன். எல்லாருக்குமே வீட்டில் கோல்டுங்க. சரி, லன்ச் முடிஞ்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் இல்லையா, தோசை கூட கடலை சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். தட்டில் போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. செவ்வாய் வெள்ளிலாம் பார்க்குறது இல்லை. முட்டை கேட்டாங்க அப்படின்னா ஆஃப் ஆயில் எல்லாமே போட்டு கொடுப்பேன். ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்தோனையும் கிருஷு குட்டிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவன் ஸ்கூல் லீவு, சின்ன குட்டி மட்டும்தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ அவனுக்கு மட்டும் லன்ச் பேக் பண்ணியிருந்தேன். லன்ச்சுக்கு வந்து முட்டை தோசை வேணும்னு சொல்லிட்டான். அப்படியே பேக் பண்ணிவிட்டு கூடவே ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு நட்ஸும் குட்டி பிஸ்கெட்ஸும் தான் வேணும்னு சொல்லியிருந்தான். அதுவும் பேக் பண்ணியாச்சு. நானும் சூப்பு போட்டு குடிச்சிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். டாட்டா, பாய் பாய்.